பொறியியல் படிப்புகளில் சேர விண்ணப்பித்தவர்களுக்கான ரேண்டம் எண் தற்போது வெளியிடப்படுகிறது. சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடைபெற்று வரும் இந்த நிகழ்ச்சியை நேரலையில் பார்க்கலாம். Who is it from? Pradeep. Okay, he's holding it. She's not done earlier. No, take it. பொறியியல் படிப்புகளுக்கான ரேண்டம் எண் தற்போது வெளியிடப்பட்டிருக்கிறது. இதைத்தான் நாம் நேரடியில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். குறிப்பாக ரேண்டம் எண் அப்படின்னு சொல்லக்கூடியது பாத்தீங்கன்னா, ஒரே மதிப்பெண் பெற்றவர்களுக்கு எந்த அடிப்படையில் முதல் இடம் கொடுப்பது என்பது தொடர்பான ஒரு முறைதான் இந்த ரேண்டம் எண் வழங்கப்படுகிறது என்பது. நடப்பாண்டில் பொறியியல் படிப்புகளில் சேர 1,34,722 பேர் விண்ணப்பித்திருக்கிறார்கள். இவர்களுக்கான ரேண்டம் எண் தற்போது வெளியிடப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அது நேரடி காட்சியில் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். +2 மதிப்பெண்கள் அடிப்படையில் தான் ஒருவரது ரேங்க் நிர்ணயிக்கப்படுகிறது என்பதால் அதிக மதிப்பெண் பெற்றவர்களுக்கு கவுன்சிலிங்கின் முதல் நாளில் இருந்து அழைப்பு இருக்கும். +2 தேர்வில் கணிதம், இயற்பியல் மற்றும் வேதியியல் பாடங்களை தலா 200 மதிப்பெண்களுக்கு எழுதியிருப்பார்கள். இதில் ஒரு மாணவர் கணிதத்தில் 200க்கு எடுத்த மதிப்பெண்களை 100க்கு கணக்கிடுவார்கள். அதேபோல் இயற்பியலில் 200க்கு எடுத்த மதிப்பெண்களை 50க்கு கணக்கிடுவார்கள். வேதியியலுக்கு இதே நிலையாக கணிதம் 100, இயற்பியல் மற்றும் வேதியியல் தலா 50 என மொத்தம் 200க்கு இந்த மதிப்பெண்கள் கணக்கிடப்படும். இந்த மதிப்பெண்கள் தான் அவரது கட் ஆஃப் மதிப்பெண்கள் என்று சொல்லப்படுகிறது. ரேண்டம் எண் அப்படின்னு சொல்லப்படுகிறது பாத்தீங்கன்னா, சரிசமமான கட் ஆஃப் மதிப்பெண்கள் பெற்றவர்களுக்கு ரேங்க் நிர்ணயிப்பதில் குழப்பத்தை ஏற்படுத்தும். தற்போது ரேண்டம் எண் வெளியிடப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக எமது செய்தியாளர் கோகுல் அங்கு இருக்கிறார், அவருடன் பேசலாம். வணக்கம் கோகுல், தற்போது ரேண்டம் எண் வெளியிடப்பட்டிருக்கிறது. இதுல முதல் மதிப்பெண் எடுத்தவர்கள் யார், அது பற்றிய தகவல்கள் ஏதாவது இருக்கா? தமிழ்நாடு இந்த பொறியியல் சேர்க்கைக்கான 2016 கலந்தாய்விற்கான ரேண்டம் எண்ண பள்ளிக்கல்வித்துறையுடைய உயர்கல்வித்துறையுடைய செயலாளர் கார்த்திக் தற்பொழுது வெளியிட்டுள்ளார். நேரடியாக அவர் செய்தியாளர்களை சந்திக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கலாம். தற்பொழுது செய்தியாளர் இது குறித்து விளக்கி வருகிறார். ஜபாசி அனைவருக்கும் வணக்கம். After the online applications, total number of filled in online application, total number of online applications receive ஆனது வந்துட்டு 1,35,274. இந்த அப்ளிகேஷன்ஸ்க்கு இன்னைக்கு வந்துட்டு ரேண்டம் நம்பர் ஜெனரேஷன் பண்ணிருக்கிறோம். ரேண்டம் நம்பர் ஜெனரேஷன் முதல்ல ப்ரொஃபசர் எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி, this will be the number taken into account where ஒரு பர்சன் 2 பர்சனுக்கு ஒரே மார்க்ஸ் இருந்துட்டு and the same mark continues for the first math subject, second physics and third is the optional subject. அதுலயும் ஒரே மார்க் எடுத்துட்டு டேட் ஆஃப் பர்த் ஒரே மாதிரி இருந்ததுன்னா then the random number will be used for the seniority. யார ஃபர்ஸ்ட் the counseling க்கு கூப்பிடுவாங்கன்றதுக்காக. So as per this thing, today this has all been generated. You can see ஒரு particular person ஓட application number போட்டோம், அவரோட random number has been shown. உங்களுக்கு அனைவருக்கும் இப்ப தெரிஞ்சிருக்கும். இப்போ இன்னைக்கு random number generate பண்ணதுக்கு அப்புறம் the rank list வந்து 22/6, that is on 22nd June, அது வந்துட்டு it will be done. அது நடக்கும். Then subsequently sports quota, sports original certificate verification வந்து it's already been it's been taken up today. இன்னைக்கே அது நடக்குது. Publication of sports rank 23/6, followed by counseling for the eminent sports persons. Eminent sports persons number of applications is 1807.
அவங்களுக்கு வந்துட்டு கவுன்சிலிங் வில் ஹேப்பன் ஆன் 24/6/2016 அண்ட் அதுக்கு அடுத்து வந்துட்டு டிஃபரெண்ட்லி ஏபிள் பர்சன்ஸ் 250 அப்ளிகேஷன்ஸ் வந்திருக்குது. அவங்களுக்குரிய கவுன்சிலிங் வில் டேக் பிளேஸ் ஆன் 25 June 2016. After that is over, the general academic counseling will start on 27/6, and we expect it to go on for probably 30 days, depending on the number of applications. I would. இப்போ சீட் மேட்ரிக்ஸ் போட்டுட்டு இருக்கோம், அது நாளைக்கு முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் தான் எத்தனை கல்லூரிகள் வந்திருக்கு வரல, எத்தனை சீட்டு வந்து சரண்டர் பண்றாங்க அப்படிங்கிற டீடைல்ஸ் எல்லாம் நமக்கு தெரியும். ஸோ ஐ நீட் அனதர் 1 day டைம் டு கன்சாலிடேட் எவ்ரிதிங் அண்ட் கிவ் யூ. கடந்த ஆண்டு 2,14,000 இருந்தது. இன்னும் சீட் மேட்ரிக்ஸ் ஃபைனலைஸ் ஆகல. அதனால இப்ப வந்து அது செக்ரட்டரி சார் சொன்னாங்க இல்லைங்களா, 1,35,270 வந்தது. இது ஸ்டூடெண்ட்ஸ்னுடைய விருப்பம். அவங்க வந்து இதை விரும்பி 1,35,000 எடுத்திருக்காங்க. இட்ஸ் நாட் ஓன்லி இன்ஜினியரிங், யூ ஹேவ் மெடிசன், யூ ஹேவ் ஆர்ட்ஸ், சயின்ஸ், எவ்ரிதிங் இஸ் தேர். நம்பர் ஆஃப் டேக்கர்ஸ் 1,35,000 இந்த தடவை அப்ளை பண்ணியிருக்காங்க. ஓகே, தேங்க்யூ. I thank you all the my present media. Rest of the things we'll discuss on the 22nd. Thank you. கோகுல், தற்போது ரேண்டம் எண் வெளியிடப்பட்டிருக்கு. இது குறித்த தகவல்களுக்கு சொல்லுங்க. உயர்கல்வித்துறை செயலாளர் கார்த்திக் தற்பொழுது பத்திரிகையாளரிடம் இந்த ரேண்டம் எண் வெளியீடு குறித்து விளக்கினார். அதே போல 22ஆம் தேதி பொறியியல் படிப்பிற்கான தரவரிசை பட்டியல் வெளியிட இருப்பதாகவும், 24ஆம் தேதி கலந்தாய்வு தொடங்க இருப்பதாகவும், அதாவது விளையாட்டு பிரிவின் கீழ் கலந்தாய்வு தொடங்க இருப்பதாகவும், 27ஆம் தேதி பொது கலந்தாய்வு தொடங்க இருப்பதாகவும் தற்பொழுது உயர்கல்வித்துறை செயலாளர் செய்தியாளர் தெரிவிக்கும் போது அந்த தகவலை தெரிவித்துள்ளார். நாளைய தினம் மொத்தமாக எவ்வளவு தமிழகத்தில் இருக்கக்கூடிய பொறியியல் கல்லூரியில் எவ்வளவு இடங்கள் இருக்கும் என்ற இறுதி செய்யப்பட்டு வெளியிடப்படும் என்றும், நாளைய தினத்திற்கான எவ்வளவு இடங்கள் மொத்தமாக பொறியியல் கல்லூரியிலிருந்து சரண்டர் செய்ய உள்ளன என்ற விவரத்தை வெளியிட இருப்பதாகவும் தற்பொழுது தெரிவித்துள்ளார். நேரடியாக அந்த ரேண்டம் எண் தற்பொழுது உயர்கல்வித்துறை செயலாளரும் அதேபோல டெக்னிக்கல் எஜுகேஷன் டைரக்டரும் அந்த ரேண்டம் எண்ணை வெளியிடக்கூடிய காட்சிகளும் தற்பொழுது நடைபெற்று வந்து நேரடி காட்சியை பார்த்துட்டு இருக்கீங்க. கோகுல், இந்த பொறியியல் கலந்தாய்வு எத்தனை நாட்களுக்கு நடத்த இருக்கிறாங்க? பொறியியல் கலந்தாய்வு, முதல்கட்ட பொறியியல் கலந்தாய்வு, பொது கலந்தாய்வு 27ஆம் தேதி தொடங்கும் என்று தற்பொழுது அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன் பின்பு மொத்த விண்ணப்பங்களாக 1,35,000 விண்ணப்பங்கள் வந்துள்ளது. முதல்கட்ட கலந்தாய்வு எவ்வளவு நாள் நடைபெற உள்ளது என்ற விவரங்களை பதிவாளர் விரைவில் அறிவிப்பார் என உயர்கல்வித்துறை செயலாளர் தெரிவித்துள்ளார். முதற்கட்ட கலந்தாய்வு 27ஆம் தேதி தொடங்க இருப்பதாகவும், 24ஆம் தேதி விளையாட்டு பிரிவிற்கும், 25ஆம் தேதி மாற்றுத்திறனாளிகளுக்கான கலந்தாய்வு தொடங்க இருப்பதாகவும் தற்போது தெரிவித்துள்ளார்கள். முதல்கட்ட கலந்தாய்வுக்கு பின்பு 2ஆம் கட்ட கலந்தாய்வுக்கான தேதிகள் அறிவிக்கப்படும் என்றும் தற்போது அதிகாரிகள் தெரிவித்திருக்காங்க.